ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸ்னா வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 16 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோடுமே எனக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேவரட் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். அந்த லெவலுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 3 எபிசோட் 16. மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே அவங்களோட ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல போராடிட்டு இருக்காங்க. டாலர் ரேங்க் அடைறாங்களான்னு பொறுத்திருந்து பாப்போம் அப்படின்னு எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஹார்வெஸ்ட் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண போகும்போது டக்குன்னு ஆஸ்மோடியஸ் வந்து அவனை அட்டாக் பண்றான். என் ஃப்ரெண்ட்ஸ் மேல சுண்டு விரல் கூட படாது. மாஸ்டர் நீங்க ஓகே தானே நாஸ் கேட்கறான். ஆஸ்மோடியஸ் ரூல்ஸ் மீறி ஸ்டூடெண்ட் அட்டாக் பண்ணதுனால எலிமினேஷன் ஆகுறான் அப்படின்னு ஒரு டீமன் அனௌன்ஸ் பண்ணுது. ரூல்ஸ் மீறி இப்ப நீ எலிமினேஷன் ஆயிட்ட. த யங் கிங் கேண்டிடேட் ஆகிறதுக்கு க்ளோஸா இருந்த ஒரே ஆள் நீ மட்டும்தான். நீ எலிமினேஷன் ஆயிட்ட முட்டாள் அப்படின்னு நம்ம சொல்லவும் ஆஸ்மோடியஸ் திரும்பவும் போய் அவனை அட்டாக் பண்ணிட்டு அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணேன். மாஸ்டர் இருமாவை ப்ரொடெக்ட் பண்றது தான் என் கடமை. மாஸ்டர் இருமா மேல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீ மிஸ்ஃபிட் கிளாஸ் மேல கை வச்சன் வையன். 4 டென்ட்ல இருந்து உன்னை ட்ராக் பண்ணி நீ எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு வந்து உன் தலையை துண்டா வெட்டுவேன். ஜாக்கிரதை அப்படின்ட்டு ஆஸ்மோடியஸ் போறான். 4 டென்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ண அப்படின்னு பாலம் சொல்றான். சரி இப்ப ஆஸ்மோடியஸும் போகலான்னு போகவும் இது நியாயமே இல்ல, நீ எங்களை ப்ரொடெக்ட் பண்ணதானே ட்ரை பண்ண, நாங்க வேணா பேசி பாக்குறோம் நம்ம ஹீரோ சொல்றான். ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் ஆல்ரெடி டாலர் ரேங்க்ல தான் இருக்கேன், சோ எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. கடைசியில நம்ம 3 பேரும் ஒன்னா இருக்கோம்ல அப்படின்னு கிளாரா சொல்லவும் டைம் ஃபுல்லா நம்ம பார்க்கவே இல்ல. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் ஆரம்பிச்சு இப்பதான் நம்ம 3 பேரும் ஒன்னா மீட் பண்றோம் அப்படின்னு கிளாரா சொல்லவும் கால்ல உங்களுக்கு அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு ஆஸ் கேக்குறான். இப்ப எனக்கு வலி இல்லன்னு சொல்லவும் என் ஃபேஸ பார்த்ததுனால தானே அப்படின்னு கிளாரா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆஸ்மோடியஸ் 4 டென்ட்டுக்கு சீக்கிரம் வா அப்படின்னு மைக்ல சொல்லவும் ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் என் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு ஆஸ் கேட்கவும் அவங்களும் சரின்னு சொல்றாங்க. மாஸ்டர் யங் கிங் ஆகிறதுக்கு நீங்க தான் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்மோடியஸ் அங்க இருந்து கிளம்புறான். என்னால இந்த செட்டிப்பட்டு தாகவே முடியல அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் பார்த்து லீட் அழுதுட்டு இருக்கான். ஏ கிளாரா நீ ஓகே தானு கேட்கவும் ஆமானவா சொல்றா. ரொக்கலுக்கு தேங்க்ஸ் சொன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பீஸ்ட் அனுப்பி வைக்கிறான். வேஸ் ஆஃப் எண்டிங் ஆரபஸ் கிட்ட இருந்து எடுத்து இப்ப நம்ம வின் பண்றதுக்கான நேரம் அப்படின்னு அவங்க திரும்பி பார்த்தா ஆரபஸ காணோம். கவலைப்படாதீங்க மாஸ்டர், ஆரபஸ் நீங்க தான் கண்டிப்பா வின் பண்ணணும். வேஸ் ஆஃப் எண்டிங் நம்ம ரிப்போர்ட் டவர்ல சப்மிட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அவங்களால வின் பண்ண முடியாது அப்படின்னு ஓச்சா சொல்றான். ஆனா இதுக்கப்புறம் போய் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட தம்பில்லையே அப்படின்னு ஆரபஸ் கேட்கவும் கவலைப்படாதீங்க மாஸ்டர் அப்படின்னு அவன் சில இன்கிரீடியன்ஸை காமிக்கிறான். இதெல்லாம் ரேர் இன்கிரீடியன்ஸ், ஒவ்வொன்றும் பாஸ் லெவல் மான்ஸ்டருக்கு ஈக்குவலான பாயிண்ட்ஸை கொடுக்கும் அப்படின்னு ஓச்சா சொல்லுவான். அப்ப உனக்குன்னு கேட்கறான். நீங்க வின் பண்றது தான் எனக்கு முக்கியம் மாஸ்டர், ஸ்பிட் கிளாஸ் கண்டிப்பா தோத்துரும் அப்படின்னு ஓச்சா நினைக்கிறான். ஆரபஸ்க்கு வேற யாரோ ஹெல்ப் பண்றாங்க, அவனை இங்க இருந்து தூக்கிட்டு போய் காப்பாத்திட்டாங்க. வேஸ் ஆஃப் எண்டிங் இல்லாம லெஜண்ட் லீஃபை நம்மளால ப்ளோம் பண்ண வைக்க முடியாது. ஆரபஸ் என்னால ட்ரேஸ் பண்ண முடியல, என் மானா லெவல் ரொம்பவே கம்மி ஆயிடுச்சு, நம்ம அவ்வளவுதான் அப்படின்னு ஷாங்க் சொல்லவும் நான் விட்டு கொடுக்க போறதில்ல, எத்தனையோ பேரோட ஹெல்ப் மூலியமா தான் நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம், இப்போ நம்ம விட்டு கொடுத்துட்டா அது சரியா இருக்காது, என்னாலும் நம்ம வின் பண்ண கடைசி வர ட்ரை பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ ஒரு ஸ்டாஃப் அந்த இடத்துக்கு வராரு. என்ன இது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்குல்லன்னு அந்த ஸ்டாஃப் சொல்லவும் நாங்க ஃபோர்ஃபீட் பண்றதெல்லாம் ஐடியால இல்ல அப்படின்னு அவங்க சொல்லவும் தெரியும் இருமா, ஏன்னா ஒன்ன மாதிரி தான் நாங்களும் கடுப்பா இருக்கோம் அப்படின்னு அவன் சொல்றான். வேஸ் ஆஃப் எண்டிங் கிடைச்ச உடனே ஆரபஸ் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிட்டான். ஆனா அவனுக்கு தெரியல ஜாஸோட டீம் தான் அந்த பிளான் போட்டு தூக்கிருக்காங்கன்னு. பார்த்தா ஆலசர் தான் ஸ்டாஃப் மாதிரி வேஷம் போட்டிருக்கான். சீட்டிங் பண்ண ஆரபஸையே இவங்க சீட்டிங் பண்ணி அந்த வேஸ் ஆஃப் எண்டிங்க வாங்கிட்டாங்க. எஸ் நீங்க சாதிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி ஃபோர்ஃபீட் டென்ட்ல இருக்கிற எல்லாருமே இதை பார்த்து சீரப் ஆகுறாங்க. டைம் நமக்கு கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட செகண்ட் டே. இது அவனோட ட்ரிக், நான் ஏமாந்துட்டேனே அப்படின்னு ஜாஸ் செம கடுப்பாகிறான். நம்ம அவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும், 4 டென்ட்ல இருந்து அவனை கண்காணிக்கலாம் அப்படின்னு இவங்க போறாங்க. பிளேயர்ஸ் யாரோ 4 டென்ட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் இல்ல அப்படின்னு ஆலசர் சொல்றான். ஜாஸ் மட்டும் தான் ஆக்சுவலி அவங்க எலிமினேட் பண்ணாங்க. சோ ஆலசர் ஸ்டில் இன்னும் ஒரு பிளேயரா தான் இருக்கிறான். இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட் குள்ள தான், இன்னும் டீம் பேட்டில் கிடையாது. பட் இவங்க டீமா வந்ததை யாருமே சந்தேகப்படல. இவங்க வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு இருந்தா அப்பதான் ஆமரி இவங்களை வந்து விசாரிச்சிருப்பா. அதுக்கப்புறமா ஆரபஸ பத்தின டீடைல்ஸ் எல்லார்கிட்டயுமே இவங்க கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிஸ்ஃபிட் கிளாஸ் தான் அவன் டார்கெட் பண்றான் அப்படிங்கறதையோ தெரிஞ்சுக்கிட்டாங்க. 4 டென்ட்ல இருந்தே ஈஸியா ஆரபஸ் என்னெல்லாம் பண்றான் அப்படிங்கறதையோ கண்காணிக்கிறாங்க. அவனை கண்காணிக்க ஒரு கேமரா டீமனை அனுப்பி ஆலசரை இப்ப அடுத்த நாள் போறான். சோ ஆலசர் வந்து ஃபீல்ட்ல இறங்கி வேலை பார்க்கறான். ஜாஸ் 4 டென்ட்ல இருந்து அவனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கான். வேஸ் ஆஃப் எண்டிங் அவன் ரிப்போர்ட் அவருக்கு தான் சப்மிட் பண்ண வர போறான். அவன் நம்மள சீட் பண்ண மாதிரியே நம்ம அவனை சீட் பண்ணுவோம். அவன் பல்பு வாங்கின மூஞ்சியை நான் பார்க்க ஆர்வமா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ஜாஸும் ஆலசரோ பிளான் போட்டு வேஸ் ஆஃப் எண்டிங்க வாங்கிட்டாங்க. சீட் ஆஃப் எண்டிங் இருமாட்ட இருக்கு, அடுத்தவன் அவனை தான் டார்கெட் பண்ணுவான்னு ஜாஸ் சொல்லவும் ஆரபஸ் உன்னை டார்கெட் பண்ண போறான் அப்படிங்கறத ஆஸ்மோடியஸ் கிட்ட போய் நான் சொன்னேன். அவனும் கரெக்டான டைமிங்க்கு இங்க வந்துட்டான் அப்படின்னு ஆலிசர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். இந்த வேஸ் ஆஃப் எண்டிங் இதை நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு அவன் இவங்க கிட்டே கொடுக்கவும் அப்போ உனக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாமா அப்படின்னு இவங்க கேட்கறாங்க. நாங்க டீமா வந்தோம், டீமா வின் பண்ணலன்னா நான் மட்டும் வின் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஆலசர் சொல்றான். நம்ம மிஸ்ஃபிட் கிளாஸ்க்காக நீங்க இதை நமக்காக வின் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லவும் என்ன ஜாஸ் கண் கலங்குறியா அப்படின்னு ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து கேட்கறான். ஒரு ஃபிட் டென்ட்டுக்குள்ள இருந்து இவங்க ஜெயிக்க பிளான் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இவங்க மட்டும் இல்ல, இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்லயே மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாரும் தான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வேற லெவல்ல போராடினாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ
ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு ஆமரி கொஞ்சம் வெக்கப்படுறா. ஆர்பஸ் ரிப்போர்ட் டவர்ல போய் ரேர் இன்கிரீடியன்ஸ் சப்மிட் பண்றான். சாப்நாத்தும் அவனோட பாயிண்ட்ஸ் போய் சப்மிட் பண்றான். ஆஸ்மோடியஸ் தனியா எங்க ஓடி போனா காணோம் அப்படின்னு டோரோ பிரதர்ஸ் பாக்குறாங்க. சரி நம்மளே தனியா போயிட்டு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சாப்நாத் பேசிட்டே அப்படியே மயங்கி கீழே விழறான். இவனுக்கு என்னாச்சு அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. பார்த்தா இவன் டயர்டாகி தூங்க ஆரம்பிச்சிட்டான். சாப்நாத் ஃபைனலா வென்ட் இருக்கிறது 45,500 பாயிண்ட்ஸ். ஈச்சிரோ 37,100 பாயிண்ட்ஸ். ஹீரோ 37,100 பாயிண்ட்ஸ். பீஸ்டால கேஸ்ல தோக்கடிக்க முடியல. கோயின் நம்மளால கேஸ்ல அடைய முடியல அப்படின்னு சொல்லி கிராக்கெட் கிட்ட ஒரு பீஸ் ரிப்போர்ட் பண்ணுது. கேஸ்ல அடைய முடியலன்னா அவ்வளவுதான், என்னால இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்ல வின் பண்ண முடியாது அப்படின்னு கிராக்கல் யோசிக்கவும், எங்க எல்லாரையும் சப்மிட் பண்ணா உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும், நீங்க வின் பண்ணலாம் மை கோயின் அப்படின்னு சொல்லி எல்லா பீஸ்டும் சொல்லுது. ஆமா நீங்க சொன்னது கரெக்ட் தான், ஆனா நான் எவ்வளவு பிரைட்டா ஷைன் பண்ணாலும் எனக்கு ஃபேன்ஸ் இல்லைன்னா அதுல பிரயோஜனமே இல்ல அப்படின்னு அவ சொல்றா. சோ அந்த பீஸ்ட் எதையும் அவ சப்மிட் பண்ணல. கிராக்கல் 36,800 பாயிண்ட்ஸ், காமவி 22,500 பாயிண்ட்ஸ், எலிசபெத் 20,700 பாயிண்ட்ஸ். இப்ப பீஸ்ட் எல்லாம் திரும்ப போயிருது. நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கேசல்குள்ள இருந்த எல்லாருமே ஹாப்பி ஆகுறாங்க. இப்ப எல்லாருமே விக்டரி பார்ட்டி அப்படின்னு ஒண்ணு நடத்துறாங்க. ஒரு வழியா ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலே முடிய போகுது அப்படின்னு அவங்க பாத்துட்டு இருந்தா, அங்க இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எங்க இன்கிரீடியன்ட்டை நீங்க வச்சுக்கோங்க, இது நாங்க சேர்ந்து எடுத்த முடிவு தான் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்ப உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்காது நகரேஸ் கேட்கவும், எப்படினாலும் நாங்க ஃபோர்ஃபிட் பண்றதா தான் இருந்தோம், நீங்க தான் எங்க உயிரையே காப்பாத்தி மான்ஸ்டர் கிட்ட இருந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருந்தீங்க, பாயிண்ட்ஸை விட எங்க என்ஜாய் பண்ண அந்த மெமரிஸ் அதுவே எங்களுக்கு போதும், நம்ம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டோம், அதுக்கு காரணம் நீங்க தான் அப்படின்னு அவங்க எல்லாருமே சொல்றாங்க. சரி வாங்க அப்ப பேலன்ஸ் இருக்கிற இன்கிரீடியன்ட்ல பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு கோயமான் சொல்றான். நகரேஸ் 32,300 பாயிண்ட்ஸ், கோயமான் 32,300 பாயிண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 0 பாயிண்ட்ஸ், ஆலசர் 12,800 பாயிண்ட்ஸ். இப்ப கடைசியா நம்ம ஹீரோ டீமை காமிக்கிறாங்க. லெஜண்ட் லீஃபை நம்ம ப்ளோ பண்ண வைக்கலாமா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸ்பெஷல் சீன், ரொம்ப நாள் கழிச்சு மாஸ்டர் பார்த்துட்டு திரும்பவும் பிரியணுமா, நான் மாஸ்டரோட வெப்பனா இருக்க ஆசைப்படுறேன், பேசாம திரும்ப நான் மாஸ்டர் கிட்டே போயிட்டுமா அப்படின்னு ஆஸ்மோடியஸ் கேட்கவா. அதெல்லாம் கூடாதுன்னு அந்த டீமன் சொல்லுது. சரி அப்ப நான் மாஸ்டர் பாக்கெட்ல இருந்துக்கிட்டேன்னு கேட்கவும், நல்ல ஐடியா தான், அது எப்படி பண்ணுவேன்னு அந்த டீமன் கேக்குது. பீஸ்ட் காஸ்டியூம் போட்டுட்டு மாஸ்டர் கூடவே இருந்துருவா அப்படின்னு ஆஸ்மோடியஸ் நம்ம ஹீரோ பெரிய விருப்பமே இல்லாம பர்ஃபெக்ட் எண்டுக்கு போயிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ மிஸ்ஃபிட் கிளாஸ் எல்லாருமே தான் ரொம்பவே லீடிங்ல அதிகமா இருக்காங்க. ஜாஸும் ஆலசரும் சேர்ந்து பிளான் போட்டு எல்லாரையும் சீட் பண்ண ஆரபசியே சீட்டிங் பண்ணி ரேஸ் ஆஃப் எண்டையும் வாங்கி இப்ப நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலே முடிய போகுது. சோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.